ஆக்சுவலி அந்த டெத் சீனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இளங்கோ ரொம்ப சார் ஒரு மாதிரி எமோஷன் ஆகிறப்ப கூட எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் என் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அந்த முகம் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த சிரிப்பு இருக்கும் அந்த முகத்தில். அதுதான் அவர் என்கிட்ட சொன்னது. லாங்குவேஜ் தெரியாதனால பேசிகிட்டே இருக்கும்போது இது நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நாங்கள் லாங்குவேஜில் மாற்றி பேச ட்ரை பண்ணுவோம். நான் ஏதாவது மலையாளத்தில் பேசினா கரெக்ட் பண்ணுறது, அவங்க தமிழில் பேசிக்கிறது. ஸோ செட்டில் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரேப்போ இருந்துச்சு. ஒரு டேக் சரியாக வரல, இல்லை யாரோ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இது வேண்டாம், இது தப்பாயிடுச்சு, நம்ம அடுத்து பார்க்கலாம், அவ்வளோதான். செட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக அப்படியே அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு இளையராஜா சார் மியூசிக்கோ ஏதோ ஒரு மைல்டாக மியூசிக் உட்காரும் போது கேட்போம். ஆக்ஷன்னோடனே திரும்பி வில் கெட் இன்டு த மூட். ஆக்ட் when it is cut then again அந்த ஒரு ஜாலி மூட் எல்லாரும் கேட்டுட்டு. ரஜினி சார் இருக்கிற ஒரு ஃப்ரேமில் சூப்பர் ஸ்டாரோட நான் நின்றுடணும். அந்த ஃப்ரேமை வந்து வீட்டில் வந்து போட்டு மாட்டிடணும். இவ்வளோதான் எனக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எப்போ கூப்பிடுவாங்க. அப்போ டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாரு சாருன்னு. வா ஓடுறோம் கேரவன்லேருந்து ஆஹான்னு. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா பிரியன் மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியாகி வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ இந்த ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்க்கலன்னா சொல்ல விரும்பல, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களால் எடுக்க முடியும் எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு தேட்டரில் வர வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா படம் பார்த்துட்டு எங்களுக்குலாம் தெரியும் நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா அந்த கதை வந்து ஆல்ரெடி எங்கள் கண் முன்னாடி நாங்கள் அதை பார்த்து நடிச்சிருக்கும் போதே எங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் ஸ்டோரி, நல்லாயிருக்கும்னு. ஸோ அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ரொம்ப அதுதான் ஒரு முதல் மோட்டோவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னவோ எல்லா டீமில் நல்லா எடுத்தாங்க. நினச்ச மாதிரி இப்போது அதுவும் இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா தேட்டர்ஸும் ஹவுஸ்ஃபுல். ஸோ எஸ், எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. டேரக்டர் அபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவரை பற்றி எல்லாரும் சொல்லும் போது சிலாகிச்சு பேசுகிறத பார்க்க முடியுது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி நடந்தது? அவர் ஒரு நல்ல மனிதர், இஸ் அ ட்ரூ பர்சன். அதாவது சில பேர் ரொம்ப நல்லவங்க மாதிரி ஒரு தெரியும், ஆனால் பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். ஒருத்தரோட பழகும் விதத்தில் வந்து நம்ம நிறையா தெரிஞ்சுப்போம், அவங்க உண்மையாக பேசுகிறாங்களா, எப்படி இருக்குது எல்லான்னு. பட் இவரோட பேசுகிறப்பே தெரியும் இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது மேலே இட்ஸ் ட்ரூ சோல்னு சொல்லலாம். இஸ் அ வெரி குட் பர்சன். அண்ட் ரொம்ப எந்த ஒரு இவர் யார்கிட்டையும் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாமல் இந்த ஒரு படம் பண்ணுறப்போ எல்லாருமே ஒரு புதுசு. அண்ட் ஐ மீன் எல்லாருக்குமே அவருக்கு ஒரு புது அட்மாஸ்பியர் தான் இல்லையா? ஆனால் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி பிக் ஆர்டிஸ்ட். குமரவேல் சார், இளங்கோ குமரவேல் சார், MS பாஸ்கர் சார், சிம்ரன் மேம். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறப்போ நிறைய பேர்கிட்ட இந்த எப்படி அதை பண்ணணும்னு தெரியாமல் அதில் தான் நிறைய பிரச்சனைகளே ஏற்படும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ண, அவங்களை எப்போ வர வைக்கணும், எப்போ ஓகே இப்போ நீங்கள் போதும் மேம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டைமிங்ஸ் எல்லாம் தெரியணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இட் வாஸ் அமேசிங் ஷோ. பிகாஸ் அவர் வந்து யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை அப்படின்றதே அவரோட ஒர்க் வச்சு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுவார். அண்ட் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட். மேம் இப்போ இந்த சீன் உங்களுக்கு முடிஞ்சு மேம், நீங்கள் அடுத்து நான் கூப்பிட்றேன் போங்க அப்படின்வாங்க. ஹி நோஸ் எல்லாரும் எப்போ செட்டுக்கு வர சொல்லணும், எப்போ வர சொல்ல வேண்டாம், எல்லாமே தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணார் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு ஒரு 1-2 டேஸில் தயக்கமாக அப்படி ஃபஸ்ட்டு டேலேருந்து முடிகிற வரைக்கும் எங்களோட பேஸ் வந்து அப்படியே போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அவர் என்ன நினச்சாரோ அதை எங்களால் கொடுக்கவும் முடிஞ்சது. ஏன்னா அது அவரால் கரெக்டாக சொல்ல முடிஞ்சது. எங்களால் அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத அவராலையும் கரெக்டாக சொல்ல முடிஞ்சது. அதை எங்களால் கொடுக்கவும் முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆக்டிங்கில் நம்மக்கிட்ட இதுதான் அவங்க சீன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நான்லாம் இப்போ இந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்டரில் பண்ணோன்னே மேம் இதெல்லாம் ஓகே மேம், ஆனால் எனக்கு ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். எப்படி அப்படின்னா நான் சொல்வேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா ஒரு மாதிரி இருக்காதா, நான் காட்டுறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு அவர் அதை பண்ணி காட்டுவார். அதை பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே, அது நமக்கு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் திரும்பி நான் அதை பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் ஒர்க் அவுட். கண்டிப்பாக. அந்த கேரக்டர் உங்கள்கிட்ட எப்படி அது வந்து சொன்னார், அந்த ஒரு விஷயம் பற்றி? இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் காமெடி பேஸில் இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அந்த அம்மா வந்து ஒரு முகத்தில் ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்.
எப்போ பாரு அதாவது அந்த பல்ல பல்ல காமிக்குதுன்ற மாதிரி இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் உங்க ஹஸ்பண்டுமே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாவே பார்த்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்டுமே ஒரு வெகுளியா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நெனச்சீங்கன்னா, ராகவன் கண்ணு வேணுமான்ற ஆ. முதல்ல சொல்லு. ராகவன் கண்ணு வேணுமா? கண்ணு வேணும்னு கேட்டாமே அந்த போலீஸ் இல்ல இவரு. இவர் வந்து வேற மாரி ஒரு ராகவன் அப்படின்னு நாங்க நடுவுல நாங்க சும்மா ஜாலியா பேசும்போதெல்லாம் கூட சொல்லுவோம். ஸோ ஏன்னா அந்த மாரி ஒரு வெகுளி இத வந்து உள்ள வச்சிருந்தாரு அவர். அதே மாரி தான் எனக்கும். சொல்றப்பயே சொன்னாரு, "இந்த மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கோம்மா. அதனால எனக்கு ஒரு காமெடி லைன் இருக்கு. எனக்கு உங்களுக்கு யோகி பாபா காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க இந்த ஒரு மீட்டர வந்து பண்ணணும்." சரி சொல்றப்போ நடிச்சு காமிச்சுட்டோம். ஆடிஷன்ஸ்லலாம் ஓகே ஆயிடுச்சு. தியேட்டர் ஐ மீன் அந்த ஷாட் போறப்போ, நான் நடிக்கிறப்போ, "இது மீட்டர் ஓகேவா?" நான் என்னமோ சிரிச்சுட்டே இருக்கு. இந்த மீட்டர் சூப்பரா இருக்கு. இதுதான் வேணும் எனக்கு." இல்ல, இல்ல, இல்ல. இந்த ஆர்க் தான். இப்படி தான் எழுதியிருக்கு. இதுதான் இந்த கேரக்டர். இட்ஸ் ஓகே." அப்படின்னு. அப்புறம் ஒரு ஒரு சமயம் நானே டவுட்ல கேட்பேன். நிஜமாவே இது உனக்கு ஓகே தானா? ஏன்னா இவ்ளோ சீரியஸ் ஆக்சுவலி அந்த டெத் சீன்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இளங்கோ ரொம்ப சார் ஒரு மாதிரி எமோஷன் ஆகுறப்ப கூட, எல்லாரும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், என் முகத்துல ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நான் அத அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் தட் ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அந்த முகம் வந்து ஏதோ ஒரு ஓரத்துல அந்த சிரிப்பு இருக்கும் அந்த முகத்துல. அதுதான் அவர் என்கிட்ட சொன்னது. அங்க கூட சொன்னாரு. நான் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கான்னு மானிட்டர் நல்லா இருக்கு மேம். இதுதான் வேணும். இட்ஸ் ஓகே. சார் ஆனா அங்க இறந்த மாரி ஒரு இல்ல பரவால்ல. அவர் உங்கள எல்லாருக்கும் தேங்க் பண்றப்போ இந்த சிரிப்பு இருக்கலாம். பரவால்ல. ஸோ அப்படிதான். இந்த இந்த சுபான்ற கேரக்டரே இதுதான். அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பா. நெனைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப வொர்க் அவுட் ஆயிருந்த மாரி யாஹ்! இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல தான் இருந்தது. எல்லாரும் இப்ப வெளியில வரும்போது கூட மேம் ஃபர்ஸ்ட்டு சொல்றதே, "மேம் உங்க சிரிப்பு நல்லாருக்கு, உங்க சிரிப்பு நல்லாருக்கு." ஃபீல்ட்ல இருந்துமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாமும், "மேம் அந்த சிரிப்பு நல்லாருக்கு." அப்படின்னு நெனைக்கும்போது, அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லா கிரெடிட்டுக்குமே அபி சார் தான் சாரும். ஏன்னா, அவர் என்ன சொன்னாரோ, அத தான் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ தட் அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் அந்த புரிதல் இருந்ததுனால, அவர் என்ன சொன்னாரோ, அத நாம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா. இந்த படமும் காம்பினேஷன்ஸாவும் எல்லாரோட காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்ப சசிகுமார் சாரா இருக்கட்டும், சிம்ரன் மேமா இருக்கட்டும். ஸோ இந்த பட்டாளம் அத பத்தி சொல்லுங்க. எல்லாரும் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட். தேர் இஸ் நோ டவுட். அவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25, 30 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சசிகுமார் சார்லேருந்து பார்க்கணுன்னா, அவரோட படங்கள்லாம் பார்க்குறப்போ ஒரு ரஃப்னஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ரத்தம், ஒரு இப்படியே இருக்குமா, அப்ப நான் நினைச்சிட்டே போனேன், நேர்ல எப்படி இருப்பாங்களோ அவங்கலாம் அந்த கிராமத்து டச் இருக்குமா அப்படின்னு. சச் அ நைஸ் பர்சன், வெரி கூல் பர்சன். ரொம்ப நல்லா பேசுவாரு. "என்னம்மா, என்ன பண்றீங்க? என்ன?" எல்லாம் சாதாரணமா என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னும்போது, நிறைய விஷயங்கள் டவுட் இருக்கும்போதெல்லாம் பேசிட்டு, "இப்படி பண்ணலாம் நம்ம" பேசுவாங்க. பேசிட்டு, "நான் இந்த பக்கம் இருக்கேன். நீங்க எப்படிங்க பேசுங்க. கவுண்டர் குடுக்கலாம்." அந்த மாரி வெரி கூல் ஹி டாக். இஸ் வெரி குட் பர்சன். அண்ட் அவரோட இருந்தோம்னா, கட் சொல்லிட்டு நம்ம உட்கார்ற நேரங்கள்ல கூட ப்ரொடக்டிவா அந்த இருக்கும். படத்த பத்தி பேசுறது, இந்த கதைய பத்தி பேசுறது, இல்ல அடுத்து என்ன மாதிரி போகணும், இப்ப இருக்கிற இது எப்படி இருக்கு, இனிமேல் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாவே அந்த இடம் இருக்கும். ஒரு நாலேஜபிளா நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. அந்த மாரி தான் இருக்கும். இல்லையா ஒரு மாரி ஜாலியா அந்த டைம்ல எல்லாம் அந்த கமலேஷ் வேற கூட இருந்தானா, ஒரே பாட்டு பாடிக்கிட்டு, அவனோட இருந்தோம்னா எப்பவும் ஒண்ணே ஒண்ணு தான். பாட்டு தான். ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். அண்ட் மித்துன் லாங்குவேஜ் தெரியாதனால பேசிட்டே இருக்கும்போது, "இது நான் கரெக்ட்டா சொல்றேனா தமிழு?" அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நாங்க லாங்குவேஜ்ல மாத்தி பேச ட்ரை பண்ணுவோம். நான் ஏதாவது மலையாளத்தில பேசினா கரெக்ட் பண்றது, அவங்க தமிழ்ல பேசிக்கிறது. ஸோ செட்ல எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ரேப்போ இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா, இளங்கோ குமரவேல் சார் வந்து ரொம்ப வருஷமா நான் அவரோட ஃபேனுன்னே சொல்லலாம். அவரோட எல்லா படங்கள் ஏன்னா அவரோட எதார்த்தமான நடிப்ப வந்து நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்படி பிடித்த ஒரு நடிகர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவர் நடிக்கிறத நாம பார்க்கணும்னு நினைக்கிறதே வந்து இட் இஸ் அ பிக் திங் ஃபார் மீ. பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப பிடித்த சில நடிகர்கள்ல அவரும் ஒருத்தர். ஏன்னா அந்த ஒரு எதார்த்தமான விஷயங்கள் எல்லாருக்கும் அது கிடைக்காது. அண்ட் எம்.எஸ். பாஸ்கர் சார் நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் வடக்கப்பட்டிலலாம். ஸோ எனக்கு அதுலேருந்தும் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவரோட அந்த ஆட்டிட்யூட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நடிக்கும்போது பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதுலயும் அந்த மாதிரி விஷயங்கள நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன்றனால, என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு லேர்னிங் மாதிரி. ஏன்னா எனக்கு மேல இருக்கிற எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். சிம்ரன் மேம் சொல்லவே வேண்டாம். மெயினா அவங்கள திரையில பார்த்து அவங்களோட டான்ஸு, பாட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி, அவங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி, அவங்க சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி, இப்ப அவங்களோட கூடவே நான் டான்ஸ் தான் ஆடியிருந்தீங்க கோ-ஸ்டார் இல்லையா? கூட டான்ஸ் ஆடுறேன். இதெல்லாம் வந்து
என்னோட காலத்துக்கு இனிமேல்ட்டு நான் எனக்கு ரொம்ப ரசித்து நான் எப்போவுமே இருக்கக்கூடிய நினைவுகளாக சொல்லுவேன் நான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ராதா மோகன் அவருடைய படங்களுடைய ஃபீல் இருந்தது. ஸோ அது எடுக்கும்போதுமே அந்த ஒரு தாட்டோடையே எடுக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த இளங்கோ சாருக்குமே நான் தான் சொல்லுவேன், இந்த ராதா மோகனில் இருக்க அந்த டச்சில் வந்ததுனாலேயோ என்னவோ தான் இவரை மாதிரி ஆட்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த யதார்த்தமான நடிப்பு பிடிச்சி போச்சு. அஃப்கோர்ஸ் இந்த செட்டுமே அப்படி தான் இருக்கும். ஜென்ரலி சில படங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சீன் சரியாக வரல, இல்லை டெக்னீஷியன் தப்பாயிடுச்சோ, இல்லை எங்கேயாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ எங்கேயாவது தப்பாச்சுன்னா போய் கத்தி சத்தம் போட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ஆக்வர்ட், சம்டைம்ஸ் ஒரு சைலன்ஸ் ஏற்படும் சில செட்டில். ஏன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க டேரக்டர்ஸோ, இல்லை சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆவாங்க, சில சமயம் கேமராமேன் டென்ஷன் ஆவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் சரியாக வரல, இல்லை யாரோ ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இது வேண்டாம், இது தப்பாயிடுச்சு, நம்ம அடுத்து மாற்றலாம், அவ்வளோதான். செட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். எஸ்பெஷலி கேமரா டீம் சொல்லணும்னா எப்போவுமே இளையராஜா பாட்டு ஓடிட்டே இருக்கும். டேக் அப்படின்ற போது மட்டும்தான் அது ஆஃப் ஆகும். ஆக்ஷன் கட் போகிற வரைக்கும் அது அப்படியே ஆஃப்ல இருக்கும். கட் அப்படின்னோடனே இமீடியட்டாக அந்த பாட்டு ஆன் ஆகிட்டு தான் அந்த லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூட் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கனால நாங்களும் ஆர்டிஸ்ட் கட்ட சொல்கிறப்போ நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருப்போம். அந்த லைட்டிங்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த மூட் வந்து வி யூஸ்வலி மெயின்டைன் இட். எஸ்பெஷலி சொல்லணும்னா நைட் ஷூட், அந்த திருடன் நினச்சிட்டு அடிக்கிற சீன் வந்து நைட் ஷூட் இல்லையா. நாங்கள் ஒரு 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு பால்கனியில் சும்மா இப்படி உட்காந்துட்ருக்கோம். அண்ட் மொரோவர் இட் இஸ் டிசம்பர் டைம்ன்றதுனால நமக்கு ஒன்றும் குளிராக தான் இருந்துச்சு, வெயில் இல்லாமல் இல்லை, அவ்வளோ ப்ளசன்ட் கிளைமேட்டில் இந்த சீன் எடுக்கிறப்போ எல்லா பிரேக் டைம்லேயும் எல்லாமே அதில் வேறு அந்த காமெடி கலந்து ஒரு சீன்ஸ் இருக்கனால ஒருத்தர் இருக்கும் பொழுது பேசிப்போம், இந்த கவுண்டர் கொடுங்க, இந்த கவுண்டர் கொடுங்க அப்படின்லாம் பேசிப்போம். ப்ளஸ் அது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு இளையராஜா சார் மியூசிக்கோ ஏதோ ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் உட்காரும் போது கேட்போம். ஆக்ஷன்னோடனே திரும்பி வில் கெட் இன் டு த மூட். ஆக்ட் வென் இட் இஸ் கட் தென் அகெயின் அந்த ஒரு ஜாலி மூட் எல்லோரும் கேட்டுட்டு இட் வாஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி, அதுவும் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் தான், பட் ஸ்டில் ஆனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாமே எல்லாரும் இந்த ஒரு அதே ஒரே தட்டில் அப்படி மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ இதே எனக்கு இன்னொரு இடத்துல கிடைக்குமான்றது, இந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படத்தில் எல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக அந்த இப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து கரெக்டாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அவங்கள வந்து எல்லார் மனசுலையும் உட்கார வச்சிருக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் சூப்பர் ஸ்டார், மீட்டிங் சூப்பர் ஸ்டார், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டாரோடலாம் நடிப்பேன் அப்படின்னு நடிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நானும் அந்த ஆசையெல்லாம் பட்டு உள்ளே வரப்போ நம்ம எப்படி அதெல்லாம் பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் உள்ளே இருந்தேன். பட் அதுக்கான வேலைகள் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் இந்த இதில் வந்தப்போ அதுக்கு முன்னாடி 4-5 இந்த ஜேர்னியில் ஆரம்ப காலத்தில் எப்பப்பெல்லாம் அவங்க அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நேரில் போய் பார்க்க முடியுமா, அந்த டேரக்டர் பார்க்கலாமா, ஏதாவது ஒரு ரோல் எடுக்கலாமான்லாம் நிறைய யோசிச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எதுவும் என்னால் கிராக் பண்ண முடியல அந்த டைமில், ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அப்படி இதுக்கு ஒரு ஆடிஷன்ஸ், ஓப்பன் ஆடிஷன்ஸ் போட்டோடனே ஆக்சுவலி ஜெயிலருக்கு முன்னாடி லவ் டுடே அண்டு வடுக்கப்பட்டி பண்ணதுக்கப்புறமா நான் அந்த ஓப்பன் ஆடிஷன்ஸ் வந்து ரொம்ப போகிறதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க, மேம் இந்த ரோல் இருக்குது நீங்கள் ஆடிஷன் வாங்கன்னு. பர்சனலாகவே ஆஃபீஸில் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணனால ஓப்பன் ஆடிஷன்ஸ் 500-600 பேர் மேலே போவேன் நான். ஆனால் இந்த இதுக்கு ஓப்பன் ஆடிஷன் நோ இது தலைவர் படம், நம்ம நேராக ஓப்பன் ஆடிஷன்ஸ் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அண்ட் இட் ஒர்க்ட். ஃபஸ்ட்டு ஆடிஷன் போயிட்டு அப்புறம் செகண்ட் ஆடிஷன் கூப்பிட்டாங்க. அண்ட் அதில் ஒர்க் ஆகி தான் திடீர்னு ஒரு நாள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி மேம் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோன்னே 10 வாட்டியாவது கேட்டுருப்பேன், நிஜமாக சொல்கிறீங்களா, நிஜமாக சொல்கிறீங்களா, நிஜமாக தாமா சொல்கிறேன். ஆனால் அவர் அப்போ ஒன்று சொன்னார், காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரோட, ஆனால் உங்களுக்கு டயலாக் கொஷின்ஸ் இருக்காது அப்படின்னாரு. சரி ஓகே, தலைவர் பக்கத்தில் நின்னா கூட போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டேன். நான் கேட்கல, ஓகே வேறு யாராவது காம்பினேஷன் டைலாக்ஸ் இருக்கா, எதுவுமே கேட்கல. பிகாஸ் ஐ வாண்ட் டு பி இன் த ஃப்ரேம். ரஜினி சார் இருக்கிற ஒரு ஃப்ரேமில் சூப்பர் ஸ்டாரோட நான் நின்றுடணும், அந்த ஃப்ரேமை வந்து வீட்டில் வந்து போட்டு மாட்டிடணும், இவ்வளோதான் எனக்கு. சரி அதனால வந்து சரின்னு சொல்லியாச்சு. பட் திரும்பி நாங்கள் ஒரு ரிஹர்சல்லாம் இருக்குதுன்னு கூப்பிடும்போது ஓகே ரிஹர்சல்லாம் இருக்குன்னா ஏதோ ஒரு டைலாக் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி ரிஹர்சல் போகும்போது 4 நாள் ரிஹர்சல் வரைக்கும் சொல்லவே இல்லை நான் அங்கே யார்கிட்ட டைலாக்லாம் சொல்ல போகிறோன்ட்டு. 4வது நாள் சொல்லாங்க, இந்த டயலாக்லாம் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் கிட்ட சொல்ல போகிறீங்க. ஆஹா, எஸ். ஸோ ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். கண்டிப்பாக அமிதாப் பச்சன் சார் அண்ட் அந்த அவர் பார்த்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, எஸ் ரஜினி சாரோட எடுத்துக்கிட்ட அவங்க 2 பேருக்கும் எனக்கு என் காம்பினேஷனே இருக்காது, ஆனால் அவரோட பேசிகிட்டே இருப்பேன். அதாவது அப்படியே சென்டரில் அந்த ஒரு ஃப்ரேம் வந்து நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். அண்ட் அப்புறம் அவ்வளோ தூரம் படம்லாம் எடுத்துட்டோம், என்ன தான் ஃப்ரேம்ஸில் அவரோட ஃபோட்டோ இருந்தாலும் நமக்கு அப்படியே ஒரு ஆசை இருக்கும்ல, எப்படியாவது அவரோட தனியாக போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் எங்களுக்கு இந்த ஷூட் பாம்பேல நடந்துச்சு. ஸோ என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே பாம்பே. ஸோ என்ன இருந்தது, எங்களுக்கு இது கம்மி. பாம்பேல இருந்ததுனால டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. வெரி லிமிட்டட். நாங்கள் ஒரு 50லேருந்து 100 பேருக்குள்ள தான் இருந்தோம். அவங்களே செட்டில் ஜாலியாக வெளில உட்காந்துருப்பாங்க. ஸோ எனக்கு தட் வாஸ் த ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா ஒரு நிறைய பேர் இருந்து அப்போ கூட ரசிக்க முடியாது. நாங்கள் அந்த 4 நாள் ரசிச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ இது மாதிரி ஃபோட்டோ வேணும்னு கேட்டோடனே, இன்னைக்கு ஷூட் முடிஞ்ச உடனே கேரவனில் எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஸோ ஹாப்பி. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே எப்போ கூப்பிடுவாங்கன்னு. அப்போ டக்குன்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சு, எனக்கு இன்னும் ஷாட் இருக்குது. அப்போது இது மாதிரி சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாரு சாருன்னு. அப்பா ஓடுறோம் கேரவன்லேருந்து. ஆஹான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னொரு 5-6 பேரை நான் என்ன மாதிரி யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க. போயிட்டு ஒருத்தர் ஆனால் தனித்தனியாக தான் கூப்பிட்டாரு. யாரும் குரூப் ஃபோட்டோஸ்லாம் சொல்லலை, தனித்தனியாக கூப்பிட்டாரு. அந்த மாதிரி உள்ளே போயிட்ட உடனே கை கால்லாம் நடுங்குது, எல்லாம் நடுங்குது. போன உடனே சார் அப்படின்லாம் தூக்கிட்ட உடனே சார் என் ஃபஸ்ட்டு உடனே அப்படியே வலிஞ்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, சார் என் பேரும் சௌந்தர்யா அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப குஷி ஆகிட்டார். அப்படியே பிடிச்சி கட்டிலாம் பிடிச்சி அப்படி வாமா வா கிட்ட, பரவாயில்ல என்னை கட்டி ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம தொடர அப்படி பயந்துட்டு இருக்கோம். அட வா அப்படின்னு சொல்லி எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா பண்ணோம். ஆல் த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லும் போது ஐ வாஸ் லைக் பறந்துட்டே இருக்கோம். ஆமாம், நாமளே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அது எடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் அந்த ஃபோட்டோ உடனே அந்த ஃபோட்டோவை நம்பவே மாட்டீங்க. ஒரு 4 நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி காலையிலேருந்து மத்தியானம்லேருந்து சாயங்காலம் ராத்திரி தூங்க நான் தானேன்னு அது ஒரு 4 எங்கள் வீட்டிலே கேட்க, எத்தனை வாட்டிடி அந்த ஃபோட்டோவை எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது நீ தான் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு அந்த மொமெண்ட் இருந்துச்சு. ஒரு 1 வீக் வரைக்கும் அந்த ஒரு இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா அது தூங்கும் போது கூட அந்த புதுசாக வாங்கி கொடுத்தா தூங்கும் போதும் வச்சுக்கிட்டே இருக்கும்ல எல்லா இடமும். அந்த மாதிரி அதை திறந்து பார்த்து யாருக்கும் அனுப்பக்கூடாது. ஆனால் யாராவது பார்த்தா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் காமிச்சிடுவாங்க, பார்த்தீங்களா எடுத்துட்டேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு 1 வீக் அதை இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இட்ஸ் குட். நைஸ். நிறைய விஷயங்கள் பேசணும். டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும். ஹோப் ஸோ இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.